السلام عليكم ورحمة الله وبركاته. அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அமரணி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபஅ. என்னுடைய நண்பரான நேசரான அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 7 விஷயங்களை கொண்டு ஏவினார்கள். இந்த 7 விஷயங்களை அவசியமாக நீ செய்துகொள் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். அதில் ஒன்று, அமரணி அன் அசிலர் ரஹ்ம வைன் அதுபரத். உறவுகளை நீ சேர்ந்து வாழ்ந்துகொள், உறவுகளை ஆதரித்து வாழ்ந்துகொள் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். உறவுகள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாதது. ஒருத்தன் உலகத்தில் பிறந்த உடனேயே அவனுக்கு உறவு வந்து விடுகிறது. நல்ல தாய் தகப்பனின் மூலமாக உறவு, சகோதரர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சின்னத்தா பெரியத்தா என்று அவன் பிறந்த உடனேயே அவனுக்கு உறவுகள் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அவன் தன் வாழ்க்கையில் திருமணம் என்ற அந்த கட்டத்திற்கு திருமணம் முடித்து விட்டால் மனைவி, பிள்ளைகள், மாமா, மாமியார் என்ற அந்த உறவும் அவனுக்கு சேர்ந்து கிடைத்து விடுகிறது. ஒருவேளை அவன் பால்குடி பருவத்தில் மாற்றான் தாயிடத்தில் பால் குடித்திருந்தால் அவனுக்கு அந்த பால்குடியின் மூலமாகவும் உறவுகள் கிடைத்துவிடும். உறவுகள் எல்லா மனித வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா அவசியமாக ஏற்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்த அருள் என்றும் கிருபை என்றும் தான் சொல்ல வேண்டும். காரணம், உறவுகளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கொருத்தர் அன்பு பாராட்டுவதற்கும், உதவிகள் செய்து கொள்வதற்கும், கவலையில் இருக்கிற பொழுது ஆறுதல் சொல்வதற்கும், சங்கடத்தில் இருக்கிற பொழுது அவரை தேற்றுவதற்கும், குழப்பத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்கும், சுக துக்கங்களில் பங்கெடுத்து கொள்வதற்கும் தான் இந்த உறவுகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உறவுகளிடத்தில் செய்ய வேண்டும். நாம் நம்மளுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களிடத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யணும். அவர்கள் நம்மிடத்தில் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். இது உறவுகள் விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த உறவுகள்னு சொல்லி ஒன்று இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மனிதன் தைரியமாக இருக்கிறான். ஏதாவது பிரச்சனைனா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனுக்கு வருது. உறவுன்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், யாருமே இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்கன்னா அவன் அச்சத்திலே இருப்பான், பீதியிலே இருப்பான். ஏதாவது ஒன்றுனா பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது, கேட்குறதுக்கு ஆள் இருக்காது, உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் உறவுகளை நமக்கு தந்திருக்கிறான். அப்போ உறவு அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. சில இடங்களில் தாய் தகப்பன் சரியில்லை, அல்லது அல்லாஹ்வினுடைய விதியின் பிரகாரம் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த சின்ன குழந்தைங்களை அவங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எடுத்து அழகான முறையில் வளர்ப்பாங்க. ஒருவேளை அப்படி அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் நிர்கதியாக ரோட்டில் நிற்பாங்க. அந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாம் உறவுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். உறவுகள் இருப்பதனால்தான் இன்றைக்கு நிறைய எத்தீமான குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலே நடந்துச்சு. அவங்களுடைய தகப்பன் வஃபாத்தான பொழுது அவங்களுடைய தாயும் வஃபாத் ஆகிட்டாங்க, இறந்து ஒரு 6 வயசில். தாய் வஃபாத்தான பிறகு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவங்களுடைய பாட்டனார் எடுத்து வளர்க்குறாங்க. 8 வயசில் அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகு யதீம், யாருமே இல்லை. அபூ தாலிப் அவர்கள் எடுத்து அவர்களை வளர்க்கிறார்கள். அபூ தாலிபினுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிக அழகான முறையில் வளர்க்கிறார்கள். ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தனக்கு பிறந்த குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் காட்டக்கூடிய அக்கறையை காட்டிலும் தன்னுடைய கணவருடைய சகோதரின் பிள்ளையாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதீத அக்கறையை காட்டினார்கள். கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொன்னாங்க, அவங்க வஃபாத்தான நேரத்தில், ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை காட்டட்டும், என்னை அழகான முறையில் வளர்த்தீர்கள். நீங்கள் என்னை பெற்ற தாய் என்று நான் நினைக்கிற அளவிற்கு என்னை அழகான முறையில் நீங்கள் வளர்த்தீங்க. தஜூஈன் ஒ துஷ்பிஈனி, நீங்கள் பசியாக இருப்பீங்க, எனக்கு உணவு கொடுப்பீங்க. ஒ தஅரீன் ஒ தக்சீனி, நீங்கள் சரியான ஆடை உடுத்தாட்டியும் எனக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுப்பீங்க. ஒ தம்னஈன் நஃப்ஸகி தீபத் துஆம் ஒ துத்இமீனி, நீங்கள் நல்ல உணவு சாப்பிடாட்டியும் எனக்கு நல்ல உணவுகளை எனக்கு வாங்கி தருவீர்கள், சமைத்து தருவீர்கள்.
துரீதீன பிதாலிக்க வஜிஹல்லாஹ் வத்தாரல் ஆகிரா, உண்மையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காகத்தான் இதை செய்தீர்கள், அதனால் அல்லாஹ் உங்கள் மீது கிருபை காட்டட்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தின் போது இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். மட்டுமல்ல, தன்னுடைய மேலாடையை கலட்டி அவர்களோட கஃன் செய்யும் பொழுது அந்த ஆடையை அணிவித்து விட்டார்கள். அவங்களுக்காக தோண்டப்பட்ட அந்த கபரில் இவர்கள் இறங்கி கொஞ்ச நேரம் அதில் சாய்ந்து படுத்து அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய ஆடைகளை நான் என்னுடைய சிறிய தாயாருக்கு அணிவித்ததற்கு காரணம் என்னவென்றால், சொர்க்கத்தினுடைய ஆடையாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக. குழியில் நான் இறங்கியதற்கு காரணம் அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரிலாம் எத்தீமான குழந்தைகள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொந்த பந்தங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சொந்த பந்தங்களை ஆதரித்து வாழ்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பலன் என்னவென்றால், அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் பரக்கத்து ஆயுள் காலத்தை விசாலப்படுத்திடுவான். மன் சர்ரஹு ஐயுபஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ இன்ஸலஹு ஃபீ அஸரிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்கள் ஆயுள் காலத்தில் பரக்கத்து வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, உங்களுடைய ரிஸ்க் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, ஃபல் யஸில் ரஹிமஹு. அப்படி விரும்பக்கூடியவர்கள் தன்னுடைய உறவுகளை ஆதரித்து சேர்ந்து இணைந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலகட்டம், இன்றைக்கு உறவுகள் உதாசீனப்படுத்தப்படுகிறது, அலட்சியம் காட்டப்பட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு உறவுகளை உதாசீனப்படுத்துவதால் நமக்கு வரவேண்டிய பரக்கத்துகள் தடுக்கப்பட்டு, சில இடங்களில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன மதிக்கிறதில்லை, அவங்க என்ன கண்டுக்கிறதில்லை, எதுக்கும் அவங்க என்ன கூப்பிடுறதில்லை, அதனால் நானும் அவங்கள கண்டுக்கிறதில்லை என்று சொல்லக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். நம்மில் கூட நிறைய பேர் அப்படி இருக்கலாம். உறவுகள்னால் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு மாதிரியாக பேசுவாங்க, நம்மளை ஒரு மாதிரியாக நடத்துவாங்க. ஆனால் நாம் சரியாக நடக்கணும் அந்த இடத்துல. உறவுகள் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படித்தானே சொல்லி தந்தார்கள். அவங்க செஞ்சால் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பேர் உறவு ஆதரிக்கிறது அல்ல. அவர்கள் செய்யாவிட்டாலும் நீங்கள் செய்யணும். அவங்க ஒதுங்கி நடந்தாலும் நீங்கள் சேர்ந்து நடக்கணும். அவங்க அழைக்காட்டியும் நீங்கள் அழைக்கணும். அவர்கள் உங்களை வெட்ட நினைத்தாலும் நீங்கள் ஒட்டி நடக்கணும். அதுதான் உறவை பேணுவதற்கான பொருள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சில சமயங்களில் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் அப்படித்தான் உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் நாம் சரியாக நடக்கணும். அல்லாஹ்விற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டு அதை நாம் சகித்து கொண்டு அவங்க விஷயத்தில் நாம் சரியாக நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய பொறுத்து நமக்கு கிடைத்தரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய உறவினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மிஸ்தக் என்ற மனிதருக்கு அவர் ரொம்ப ஏழையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாதந்தோறும் அவங்களுக்கு உதவித்தொகையை கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விஷயத்தில் சில பேர் அவதூறாக பேசினாங்க. அந்த அவதூறாக பேசினவர்களுக்கு ஆதரவாக இவரும் இருந்துட்டார். யாருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ஏழையாக இருக்கிறாருன்னு சொல்லி சொந்த பந்தம் சொல்லி அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவரும் கூட சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள் விஷயத்தில் அவர் பேசினார். எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். தன்னுடைய மகள் விஷயத்தில் ஒருத்தர் அவதூறாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அதுவும் நம்மால் உதவி செய்யப்பட்ட ஒருத்தர் இப்படி செய்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். நான் உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க, இதுக்கு பேர் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா உடனே வசனத்தை இறக்கிட்டான். நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? உதவி செய்து கொண்டிருந்தவர்கள், வசதி படைத்தவர்கள், வசதி இல்லாதவர்களுக்கு செய்த உதவிகளை நான் செய்ய மாட்டேன் என்று எப்படி சத்தியம் செய்யலாம்? உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய பிரியம் வேண்டாமா? அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு வேண்டாமா? நீங்கள் திருப்பி அதை செய்ய வேண்டும் என்று உணர்த்தினான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் திருப்பி செய்வேன், இனி நிறுத்த மாட்டேன் என்று அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் சங்கடங்களை ஏற்படுத்தத்தான் செய்வார்கள். அதை சகித்து கொண்டு அவர்களிடத்தில் நாம் சரியாக நடந்து கொண்டால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ரிஸ்கில் விஸ்தீரணமும் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.